விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. பரத், என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் கார் கேம் தானா? கார் கேமை வச்சு விளையாடுறத விட்டுட்டு கிரியேட்டிவா ஏதாவது பண்ணலாம் இல்ல? மொபைல் வச்சு எப்ப பார்த்தாலும் சாட், ஃபேஸ்புக், கார் கேம்ஸ் இதே வேலையா போச்சு. இன்னும் என்ன அதையே பார்த்துட்டு இருக்க? இதனாலதான் மார்க்ஸ் எல்லாம் லெஸ்ஸா இருக்கு. யூஸ்லெஸ் ஃபெலோ. டேய் பரத், என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? இல்லை ஐனா, எங்கள் அம்மா என்னை திட்டாங்க. ஏன்? நான் நல்லா படித்து டெக்னிக்கலாக சாதிக்கணும்னு எங்கள் அம்மா எனக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நான் சரியாகவே படிக்கலை. இவ்வளோதானா? இல்லை ஐனா, நான் எப்போவுமே மொபைலில் கேம் விளையாடிட்டே இருக்கேன், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதனால தான் சரியாக படிக்கலைன்னு எங்கள் அம்மா என்னை திட்டாங்க. லேப்டாப்பு, மொபைலு, சிஸ்டம் இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்குறது கேம் ஆடவும் சேட்டிங் பண்ணுறதுக்கும் இல்லை. நீ டெக்னிக்கலாக ஏதாவது படித்து சாதிக்கணும்னு உங்கள் அம்மா ஆசைப்படுறாங்க. பரத், இந்த உலகம் டெக்னிக்கலாக போயிட்டு இருக்குது. நம்மளும் ஏதாச்சும் டெக்னிக்கலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த சோஷியல் நெட்வொர்க் எல்லாம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதில் நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். இந்த லேப்டாப், மொபைல், கம்ப்யூட்டர், ஐபேட் எல்லாம் கேம் விளாடுறதுக்கும் சேட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளை டெக்னிக்கலாக டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஃபேஸ்புக் மார்க் ஜுக்கர்பர்க், மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் டெக்னாலஜியை டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி சாதிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சாதிக்கணும். ஓகே?
we coming up with something and you know that we are bringing it to number one. Full of fun and laughter, coming a little faster. Yeah, you know we're having fun. குரங்கன ஊரம்பன புடிச்சட புடி புடி அடிக்கடி வருமா சந்தர்ப்பம் அனௌன்ஸ் பண்ணி வருமா லேபிள் ஒட்டி வருமா ஒரு நாள் வரும்டா சீசன் டே பரத், நல்ல ஸ்டைல், சூப்பர் ஸ்டைல். அதே மாதிரி உனக்கும் பியூட்டிஃபுல் ஸ்டைல். இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டேன். நீ எல்லாம் எங்கேயும் ரொம்ப பெரிய டான்ஸர் ஆகிடுவேன். அழகு ஸ்டைலு, அந்த ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்குமோ அந்த மென்மை இருக்குது. நல்ல கான்செப்ட். ஏன்னா இப்போ இருக்கிற பயங்கர வைரஸ் என்னென்னா மொபைல். கையில் மொபைல் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. 24 ஹவர்ஸும் ஃபோனும் கையும். அவங்க அதுவும் அந்த டைப் பண்ணி அனுப்புறது பார்த்தா டைப்ரைட்டிங்கோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த இருக்கிற அந்த காலேஜ் பசங்களதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்க்காமே டக்கு 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 இன்னும் ஸ்பீடு. அதாவது அந்த நம்மளுடைய ரீச் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதோ அதுக்கு டபுளாக டைப் பண்ணுவாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸிமம் 9 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு லேப்டாப்போ ஐபேடோ கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக. அதே மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிட்டு பேசுகிறது மகா பெரிய தப்பு. ஓகே, ஒரு நாளைக்கு நீ 1 hour தான் விளையாடணும், அதுக்கு மேலே விளையாடக்கூடாது அப்படின்னு கம்மி பண்ணிடணும். இதில் இப்போ நம்ம ஃபேஸ்புக் தயாரித்த அந்த சின்ன பையன் 23 வயசு, ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு. அவன் அந்த க்ரியேட்டிவிட்டி அது அவன் மிஸ்யூஸ் பண்ணாமல் அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அதை நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கேர்ஃபுல்லாக. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு மொபைல் பார்த்து அந்த வீடியோ பார்த்து நானே பயந்துட்டேன். அப்படியே இழுப்பு மாதிரி அது 24 hours அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. இழுப்பு இருந்துக்கிட்டே இருந்தது ஒரு நார்த் இந்தியன் குழந்தைக்கு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபோன் கையில் கொடுத்துடாதீங்க. சார்ஜ் பண்ணும் போதும் பேசாதீங்க. இதுதான் இருக்கிறதுல மெயின். பட் நல்ல மெசேஜ், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மிஸ்டர் பரத், அயானா செம்ம க்யூட்டாக இருந்தீங்க. அதே மாதிரி டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு சொல்லணும்னா டெக்னாலஜி தேவை. இன்றைக்கி இதுக்கு நமக்கு டெக்னாலஜி தேவை. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க உலகம், அதனால் தேவை. ஆனால் என்ன, தேவையான அளவுக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கணும். அளவுக்கு அதிகமாக போனாலும் ஒரு ஆபத்தாயிடும். அதே மாதிரி உங்கள் கோரியோகிராஃபரும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. சூப்பர் அயனா அண்ட் பரத். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க நீங்கள் தான். ஐ மீன் நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ அவங்க இஷ்டம். கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, ஏன்னா நம்ம நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம் இந்த டெக்னாலஜி. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எல்லாமே சொல்லிட்டாங்க. சார்ஜ் போட்டு பேசக்கூடாது, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் குழந்தைங்க தான் முக்கியமாக கேட்கணும். டிவியில் பார்க்குற குழந்தைங்க கூட கேளுங்க. பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது டிவி, லேப்டாப், மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்றது. ஒன்று டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, இல்லை மொபைல் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்றது. இதெல்லாம் முக்கியமான காரணம் பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், போக போக உங்களுக்கு 16 வயசு 18 வயசு ஆகும்போது ஸ்லோவாக அந்த பிரெயின் அது ஒரு மெமரி பவர் லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ உங்களுக்கு அது ஒரு கஷ்டம் தெரியும். ஸோ பேரண்ட்ஸ் இந்த விஷயம் தெரியலனா குழந்தைங்களை அந்த விஷயத்தில் மட்டும் என்கரேஜ் பண்ணாதீங்க. இது அப்படி பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் குழந்தை சாப்பிட்ணுன்னா நீங்கள் டிவி போட்டு தான் ஆகணும், இல்லை மொபைலை கையில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த பழக்கம் மட்டும் வேணாம்.